ஹலோ गाइस ஜிடி ஆர்சிபி மோதன அந்த வெறித்தனமான மேட்ச் 42 பத்தி இப்ப முழுசா பார்க்கலாம். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அன்னைக்கு நெஞ்சு வெடிக்காத குறைதான். நிஜமாவே இது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர். ஆமா, முதல்ல ஒரு செம்ம ஹைப், அப்புறம் டக்குன்னு ஒரு பயங்கரமான சரிவு. பார்க்கவே அவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு. இந்த ஹைப் ஆரம்பிச்சதே நம்ம கிங் கோலி கிட்ட இருந்துதான். 13 பால்ல 28 ரன்ஸ்னு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஆனா ரபாடா கோலியை தூக்க படிக்கல் ஒரு 40 ரன் அடிச்சாலும் அங்கதான் சிக்கலே ஸ்டார்ட் ஆச்சு. மிடில் ஓவர்ஸ்ல என்ன ஆச்சுனே தெரியல. விக்கெட்ஸ் எல்லாம் அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி மடமடன்னு சரியா ஆரம்பிச்சிருச்சு. ரஷித் கான் ஸ்பின்ல மாட்டிக்கிட்டு மொத்த ஆர்சிபி பேட்டிங் ஆர்டரும் அப்படியே சிஸ்டம் எரர் ஆகி ஹேங் ஆயிட்டாங்க. இதோட ரிசல்ட் ஆல் அவுட் ஆகி வெறும் 155 ரன்ஸ் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. ரொம்ப பரிதாபம்ல. ஆனா ஜிடி சேஸ் பண்ண வந்தப்போ அவங்க மைண்ட் செட் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. நெட் பிராக்டிஸ் மாதிரி வந்தாங்க. கேப்டன் கில் அப்புறம் ஜோஸ் பட்லர் 2 பேரும் உள்ள வந்து பவுண்டரி அடிச்சு சும்மா தெறிக்க விட்டாங்க. டார்கெட் கம்மி தானே, அப்புறம் ஏன் டென்ஷன்? ஆர்சிபி பவுலர்ஸ் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாங்க. சரி, இதோட ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க இவ்ளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கல. புவனேஸ்வர் குமார் சடன் ஒரு பிரேக் போட்டார் பாருங்க. 3 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து செம ஃபைட் பண்ணாரு. அப்பாடா, நிஜமாவே ஒரு சூப்பர் கம்பேக் நடக்க போகுதுன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு செகண்ட் ஆசையா இருந்துச்சு. நோ சான்ஸ். ராகுல் தெவாட்டியா ரொம்ப கூலா உள்ள வந்து எந்த டென்ஷனும் இல்லாம மேட்சை சிம்பிளா முடிச்சிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? டார்கெட் ஸ்ட்ராங்கா இல்லன்னா வெறும் எமோஷனை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கான சேசிங்க தடுக்கவே முடியாது. ஃபைனலா ஒன்னு கேக்குறேன், இந்த மாதிரி இன்னொரு ஹார்ட் அட்டாக் மேட்ச் ஃபேன்ஸால தாங்க முடியுமா? இந்த அலசல பார்த்ததுக்கு நன்றி.